வணக்கம். லக்னம் பாபத்துவம் அடைந்தால் என்ன செய்வது? என்ன சார் செய்வது? நம்மளாம் எதுவும் வாங்கிட்டு வரல. அந்த மாதிரி நம்மளாம் எதுவும் க்ரியேட்டும் பண்ண முடியாது. நம்ம பிறக்கிற அன்னைக்கு சூரிய உதயாதி நேரம் 2.5 மணி நேரம் கிழக்கு நோக்கி சூரியன் உதயமாவதை பஞ்சாங்கத்தில் கணித்து இந்த லக்னம் என்று 2.5 மணிக்கு ஒரு லக்னம் குறித்து வைக்கப்பட்டு உள்ளது. அதன்படி ஒவ்வொரு லக்னமாக நாம் நகரும். அதன்படி குழந்தைகள் பிறக்கும். அப்படி பிறந்த லக்னத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் துலா லக்னமாக எடுத்துக்கொள்வோம், இருள் கிரகங்களாகிய ராகுவோ கேதுவோ அமர்ந்திருந்தால் பாவத்துவம் அடைந்து விட்டதாக அந்த லக்னத்தை கருதலாம். ஏன்னால் இருள் தன்மை நம்மளை சுற்றி நம்ம மேலே ஒரு இருள் தன்மை உட்காந்தா எப்படிங்க இருக்கும்? இல்லை நம்ம மேலே வாழ்நாள் முழுக்க ஒரு பாறாங்கல்லை தூக்கிட்டு போனால் நம்மளால் வேகமாக ஓட முடியுமா? தான் நடக்க முடியுமா? இதெல்லாம் ராகு கேதுக்கள் லக்னத்திலேயோ 7ஆம் வீட்டிலேயோ இருந்தால் நடக்கும். ராகு கேதுக்கள் லக்னத்தில் இருந்தாலும் சரி, 7ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 180 டிகிரியாக சமஸ்தப்தமாக இருவரும் இருப்பார்கள். சரி, இப்படி இருந்தால் ரெமிடிஸே கிடையாதா? கட்டாயம் உண்டு. லக்னத்தில் இருந்த கேது பகவான் ஞானத்தை மட்டும் ஜாதகிக்கு கொடுக்க மறுப்பதற்கில்லை. அவர் கண்டிப்பாக கொடுப்பார். தீர்த்த யாத்திரைகள், மகான்கள் தரிசனங்கள் எல்லாம் கொடுப்பார். அதே நேரத்தில் தடை, தாமதங்கள், நோய்கள், அது இது பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் சேர்த்தும் கொடுப்பார். ஆகவே ராகு பகவான் இருந்தால் சண்டித்தனம், போட்டி, பொறாமைகள் மற்றும் முன்கோபம், முரட்டு சுபாவம், முரட்டு அப்பீரன்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பார் பார்க்கும்போதே. ஆனால் இதுக்கு ரெமெடியே கிடையாதா? கட்டாயமாக உண்டுங்க. ஜோதிடத்தில் எல்லாமே உண்டு. பூரண சுபகரகமான குரு பகவான் 5ஆம் வீட்டிலிருந்து லக்னத்தையோ, 7ஆம் வீட்டிலிருந்து லக்னத்தையோ, 9ஆம் வீட்டிலிருந்து லக்னத்தையோ, மன்னிக்கும், 7ஆம் வீட்டிலிருந்து லக்னத்தையோ, 9ஆம் வீட்டிலிருந்து லக்னத்தையோ பார்த்தார் என்றால் அற்புதமாக அந்த தோஷம் சற்று விலகும். பரிபூர்வமாக விலகும் என்று சொல்ல முடியாது. 80% விலகிவிடும். ஏன்னால் பூர்ண சுபகிரகமான குருபகவான் குருவார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. ஆகவே எதற்கும் கலங்காமல் லக்னத்தில் கேது இருப்பவர்கள் விநாயகரை வழிபட்டு, இன்று விநாயகர் சதுர்த்தி, விநாயகரை வழிபட்டு நலம் காணலாம். லக்னத்தில் கேது இருந்தவர்கள் அதிகமாக கோபம் கொண்ட பெண் தெய்வங்களாகிய காளி, மகாகாளி, துர்க்கை, சாமுண்டி, வாராகி போன்ற பெண் தெய்வங்களை வணங்கி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வணங்கி வர ஏற்றம் உண்டாகும். நலம்.